இன்றைய ஆராதனையின் மைய கருத்தாக ஆண்டவரை உள்ள அன்போடு நேர்மையான உள்ளத்தோடு தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். நம்பிக்கையோடு கேட்கிற பிள்ளைகளுக்கு அவர் பதில் தருகிறார் என்ற மைய கருத்திலே நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறோம். எல்லோரும் எங்கள் ஆலயத்திற்கு பிராக்கிலிருந்து எழுந்தருளி வந்த குழந்தை இயேசுவே நன்றி என்று சொல்லி கரவோஷம் எழுப்பி அற்புத குழந்தை இயேசுவுக்கு 2ஆம் ஆண்டு வாழ்த்துக்களையும், நம் ஆலயத்திலே அவர் அருளாட்சி செய்து அனைவரையும் தம்முடைய கர வல்லமையினால், பிஞ்சு கரங்களின் வல்லமையினால் உடல் உள்ள சுகத்தையும் கிருபையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையில் ஜோராக மீண்டும் கரமோச எழுப்பி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அன்புக்குரியவர்களே, நமக்கு எத்தனையோ மாதிரிகைகள் இருக்கலாம். அன்னை மரியாள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கலாம், சூசையப்பர் முன்மாதிரியாக இருக்கலாம், அந்தோனியார் முன்மாதிரியாக இருக்கலாம். புனித பவுலடியார் சொல்லுகிறார், என்னை போல நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்று அவர் தன்னையே முன்மாதிரியாக சொல்லுகிறார். அந்த அளவிற்கு அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருந்ததனால். ஆனால் ஆண்டவர் இயேசுதான் சிறந்த மாதிரியாக இருக்கிறார். ஜெபிப்பதற்கு சிறந்த மாதிரி இயேசு, தந்தையின் திருவுளத்தை சிறந்தபடி செல்வதற்கு சிறந்த மாதிரி இயேசு, ஏழைகள் மீது இரக்கம் கொள்ள இயேசு. இயேசுதான் நமக்கு சிறந்த மாதிரி. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், அது மட்டுமல்ல என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ளவன் என்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம இயேசுவிடம் இருந்து தான் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு எல்லா புதுமைகளுக்கு முன்னால் அவர் தந்தையை கூப்பிடுகிறார். லாசருடைய கல்லறைக்கு முன்னால், தந்தையே நீர் உன் மகனை மகிமைப்படுத்தினீர், இப்பொழுதும் மகிமைப்படுத்த இருக்கிறீர், நீர் என்னை அனுப்பினீர் என்பதை எல்லா மக்களும் நம்பும்படியாய் நான் கட்டளையிடுகிறேன், லாசரே வெளியே வா என்கிறார். அதே என் வல்லமையுள்ள தேவன் இந்த நற்கருணையிலே ஆற்றலோடு இருக்கிற இந்த கடவுள் தந்தையை நோக்கி கூப்பிட்டது போல நாம் அவரை நோக்கி கூப்பிடும்படி அழைக்கிறார். குரல் எடுத்து கூப்பிடுவோம், தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருப்போம். நம் வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வரலாம், நம்மை பற்றி எவ்வளவோ தரக்குறைவாக மற்றவர்கள் பேசலாம். ஆனால் ஆண்டவருக்கு மட்டுமே தெரியும் நம்முடைய தியாகம், நம்முடைய உழைப்பு, நம்முடைய நேர்மையான உள்ளம், ஆண்டவருக்கு நாம் செய்த காரியங்களை ஆண்டவர் அறிவார். ஆகவே அவரை கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். திருப்பாடல் 91 அவர் சொல்லுவது போல, என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உன் ஜெபத்தை கேட்பேன், என்னையே நீ நம்பி இருப்பதனால் நான் உன்னை விடுவிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அந்த தேவன் தீமை உன்னை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது என்று சொன்னவர் நம் மத்தியில் இருக்கிறார். ஆகவே அதே வாக்குறுதியை, அதே ஆசீர்வாதத்தை, வாதை உன்னை அணுகாது, தீமை உன் கூடாரத்தை நெருங்காது காக்கிற தேவன் உன் கால் கல்லில் மோதாதபடி அவர் தாங்கி பிடிப்பார் என்ற வாக்குறுதியை கொடுக்கிறார். நம் பிள்ளைகளுக்கு நல்ல வரனை அவர் கொடுப்பார். காலம் தாழ்த்துகிறார் என்றால் அவர் மிகச்சிறந்த ஒன்றை கொடுக்க காத்திருக்கிறார். அவருக்கு தெரியும் எது சிறந்தது, அவருக்கு தெரியும் எப்பொழுது கொடுக்க வேண்டும், என்ன கொடுக்க வேண்டும் என்று. புனித பவுலடியார் சொல்லுவது போல, நீங்கள் தூய ஆவியானவரிடம் ஜெபியுங்கள். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், என்ன சொல்லி ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் தூய ஆவியே. இப்படியாய் நம்மை ஜெபிக்கும்படி அழைக்கிறார். எப்படி ஜெபிக்க வேண்டும், என்ன சொல்லி ஜெபிக்க வேண்டும், தூய ஆவியானவர் கற்றுத்தருவார். அவர் கற்றுத்தருகிற ஒரே பாடம், இயேசுவே என்று கூப்பிட்டு ஜெபியுங்கள், இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு ஜெபியுங்கள், தந்தை கடவுளை அப்பா தந்தா என கூப்பிட்டு ஜெபியுங்கள். அவர் உங்களை சொஸ்தப்படுத்துவார், அவர் உங்களை நேர்படுத்துவார், அவர் உங்களை சீர்படுத்துவார், அவர் உங்களுக்கு சுகம் தருவார். கிருபையும் வல்லமையும் உள்ளவர், இரக்கமும் வாஞ்சையும் உள்ளவர். நாம் இந்த இடத்தில் இருந்து கொண்டு நம் இல்லத்தில், மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். இருந்த இடத்திலிருந்து, இல்லத்திலிருந்து நூற்றுவ தலைவனுடைய மகனை சுகப்படுத்தியவர். அவர் கரங்கள் நீண்ட கரங்கள், அவருடைய குரல் ஓங்கிய குரல். ஆண்டவர் எந்த தீமையும் எந்த நோயையும் குறித்து கட்டளையிட வல்லவர்.
இவனை விட்டு வெளியேறு என்று பேய்க்கு கட்டளையிட்டார். நோய்க்கு கட்டளையிடும் விதமாக முடவனை பார்த்து அந்த முடக்குவாதத்தை ஒடித்தெறிந்து எழுந்து நட என்றார். எல்லா விதமான முடக்குவாதங்கள் கட்டுகளையும் ஆண்டவர் உடைத்து போட நாம் ஆண்டவரை கூவி அழைக்கப் போகிறோம். கூவி அழைப்பது தான் ஜெபம். ஆண்டவருடைய பெயரில் கூவி அழைப்பது தான் ஜெபம். யோவான் நற்செய்தி 13வது அதிகாரத்திலே சொல்கிறார், நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் வானக தந்தை உங்களுக்கு தருவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவருடைய பெயரிலே ஆண்டவரிடம் நாம் கேட்க வேண்டும். தந்தை கடவுளிடம் இயேசுவின் நாமத்தில் எதையும் கேட்க வேண்டும். திருச்சபை நமக்கு தந்திருக்கிற பாடம் அதுதான். இயேசு அதை செய்தார், இயேசு தொடர்ந்து செய்தார். அதை நாம் பார்க்கிறோம். மார்க் நற்செய்தி 1 அதிகாரம் 35வது வசனத்தை பாருங்கள். மார்க் நற்செய்தி 1 அதிகாரம் 35வது வசனம். இயேசு விடியல் காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். பல வேளைகளிலே நான் வலியுறுத்தி சொல்கிறேன், காலை திருப்பலி ஏன் முக்கியம் என்று. இந்து சாஸ்திரங்களிலும் அதை சொல்கிறார்கள், வான சாஸ்திரத்திலும் அதை சொல்கிறார்கள். காலை 3 மணிக்கு நீங்கள் எழுந்து ஜெபிக்க வேண்டுமாம். காரணம், இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லா சக்திகளும் விழித்துக் கொள்கிற நேரம், சூரியன் உதயமாக போகிற நேரம், அதுபோல விண்மீன்கள் தங்களுடைய ஒளியை வெளிப்படுத்த போகிற நேரம், உலகத்து படைப்புகள், உறங்கிக் கொண்டிருக்கிற படைப்புகள் எல்லாம் விழித்துக் கொள்கிற போகிற நேரம். எல்லா படைப்புகளும் இரவெல்லாம் உறங்கிவிட்டு காலையில் எழுந்து ஒவ்வொரு பறவையும் மரங்களில் அமர்ந்து கத்துகிறது, கடவுளே இந்த நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், எங்களுக்கான உணவை கொடும், எங்களை ஆசீர்வதியும் என்று இந்த உலகத்தின் எல்லா சக்திகளும் இறைவனை நோக்கி கூப்பிடும் போது, மனிதா நீ மட்டும் உறங்கி கொண்டிருப்பது எப்படி நியாயம்? அதிகாலையில் நான் ஆண்டவரை கூவி அழைப்பேன் என்று நாம் எரேமியா சொல்வது போல, ஆண்டவர் மோயிசனை பார்த்து 10 கட்டளை கொடுக்கும்போது, நீ கருக்களிலே எழுந்து ஆண்டவர் திருமுன் மலை மீது வந்து அவருக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்கிறார். கருக்களிலே எழுந்து அதிகாலையில் வந்து ஆண்டவர் திருமுன் நில் என்று சொல்லுகிறார். இந்த வேத வசனங்களை எல்லாம் நாம் கேட்போம். அப்படி கேட்டபோது அவர்களை எப்படி ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்ப்போம். ஏன் காலை திருப்பலிக்கு போக வேண்டும்? அதிகாலையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற முதல் நாள், அந்த முதல் பலன், முதல் நேரம் ஆண்டவருக்குரியது. காலையில் எழுந்து நல்ல உடல் பயிற்சி செய்தால் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆரோக்கியமான உடலுக்குள்ளும் கேன்சர் வரக்கூடும். ஆரோக்கியமாக நீங்கள் உடற்பயிற்சி செய்தாலும் நீங்கள் விழுந்து உங்கள் காலை ஒடித்துக் கொள்ளலாம் அல்லது விபத்துக்கு நேரலாம். உடற்பயிற்சி செய்ய முடியாததை ஆண்டவருடைய திருக்கரம் செய்யும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் திருப்பலி என்பது 2000 ஆண்டுகளாக காலையில் ஒவ்வொரு பங்காலயத்திலும் திருப்பலி நற்கருணை ஆசிரியர் இருக்கிறது. அந்த ஆண்டவரை தேடிவிட்டு நீ செல், அந்த ஆண்டவரிடம் உன்னை ஒப்படைத்து விட்டு செல், அந்த ஆண்டவரை நோக்கி கூவி அழைத்து விட்டு செல். அந்த நாள் உனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இறைவன் உங்களோடு இருப்பாராக. அந்த இறைவன் இல்லாமல் நீங்கள் செய்கிற எதுவும் வெற்றி பெறப் போவதில்லை, எதுவும் நிறைவடைய போவதில்லை. ஆண்டவர் சொல்லுவது போல, என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. யோவான் நற்செய்தி 15வது அதிகாரத்தில், நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள். செடியோடு இணைந்திராத கிளைகள் காய்ந்து போகும். செடியோடு இணைந்திராத கிளைகள் பலன் தர முடியாது. நெருப்பில் போடப்படுவது போல இயேசுவை பிரிந்த உங்கள் வாழ்க்கை வெற்றி பெறுவது போல தெரியலாம், ஒரு நாள் சம்பளம் கிடைத்தது போல தெரியலாம், நீங்கள் ஏதோ பொருள் சேர்த்தது போல தெரியலாம், குடிகாரனுக்கு கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியாக இருப்பது போல தெரிவது போல, அதனுடைய பாதிப்பும் அவன் உடல் பாதிப்பதும், கொஞ்ச நாட்களிலேயே அவன் உடல் சுருங்குவதும், உடல் உறுப்புகள் அழிவதும், ஒரு நாள் பிள்ளைகளையும் மனைவியையும் கதற கதற அளவிட்டு அவன் செத்து போவதையும் கண்ணால் பார்க்கிறது போல இந்த உலகத்து இன்பங்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் நமக்கு மகிழ்ச்சியை தரும். ஆண்டவரிடமிருந்து கிடைக்கிற மகிழ்ச்சி நிரந்தரமானது. உலகம் தருகிற மகிழ்ச்சி தோன்றி மறையக்கூடியது. நீ தோன்றி மறையும் மகிழ்ச்சிக்காக நீ செய்கிற காரியங்களை விட்டுவிட்டு ஆண்டவரை தேடினால் ஆசீர்வாதங்களை நாம் பெறலாம் என்பதுதான் இந்த ஆராதனையின் கருத்துக்களாக இருக்கிறது. மார்க் நற்செய்தி 1வது அதிகாரம் 35வது வசனத்தில், இயேசு விடியற்காலை கருக்களில் இருந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். ஏன் போனார்னா,
அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். இயேசுவுக்கு என்ன வேணும்? யோவான் சொல்றார், அவரால் அன்றி உண்டாக்கப்பட்டது எதுவும் படைக்கப்படவில்லை. நம்ம பூசையில் பாடுறோம், இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாய் இருக்கிறவர் இவர்தான். இயேசுதான் இறைவன். அந்த இறைவனாக இருக்கிறவரே அவர்களுடைய உறவின் பந்தமாக இருக்கிற தந்தை ஆவியோடு இணைந்திருக்க விரும்பினார். ஆகவே தான் அதிகாலையில் அவர் உறக்கம் எழுந்தவுடன் கருக்களில் போய் தன் தந்தையோடு இருப்பதை அவர் பார்த்தார். அப்பா, உங்களோடு இருப்பது தான் எனக்கு வாஞ்சை, உம்மோடு இருப்பது தான் எனக்கு கிருபை. தந்தையின் கிருபை, தந்தையின் வாஞ்சை, தந்தையினுடைய நிழலில் நான் இருந்தால் என்னால் எதையும் செய்ய முடியும். தந்தையை பிரிந்து என்னால் எதுவும் செய்ய முடியாது, தந்தையும் நானும் ஒன்றே என்று சொல்லுகின்ற அந்த வாஞ்சை அவரோடு இருக்க அவரை தூண்டியதை பார்க்கிறோம். எரேமியா புத்தகம் 29வது அதிகாரம் 12 to 14 வரை உள்ள வசனங்கள் யாராவது எடுத்து வாசிங்க. எரேமியா 29 வசனம் 12 to 14 வரைக்கும். பாருங்களே, ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னிடம் வந்து, நீங்க அப்போ கோயிலுக்கு வர வேண்டாம், வீட்டிலே இருந்துட்டு உங்க பிரச்சனை தான் எனக்கு தெரியுமே, உங்க வேண்டுதெல்லாம் தெரியுமேன்னு சொல்லியிருக்கலாம்ல. பைபிளில் ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு நான் நேற்று ஃபுல்லாக உட்காந்து தேடினேன். அப்படி தேடும் போதே என் கண்களுக்கு ஒரு 100க்கு மேற்பட்ட இடத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, என்னிடம் வந்து மன்றாடு, என் திருமுன் வந்து நின்று என் திருச்சந்நிதிக்கு வா, கோயிலுக்கு வரும்போது வெறுங்கையோடு வராதே, இப்படி ஆண்டவர் அவர் முன் வர சொல்லுகிறார், அவரை கூப்பிட சொல்லுகிறார். அதனால தான் எரேமியா 29 வசனம் 12 நீங்கள் என்னிடம் வந்து, சும்மா வந்து வாயை மூடிக்கிட்டு ஊமை மாதிரி நிற்கக்கூடாது. கோயிலில் நிறைய பேர் பிடிச்சி வச்ச புளி மாதிரி, துவச்சி வச்ச துணி மாதிரி உட்காந்துருக்கிறீங்க. வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்கன்னா வர்றதில்லை, கையை தூக்குங்கன்னா வெக்கப்படுறது, இப்படியே நொண்டி பைய மாதிரி தூக்குறது. நல்ல கரத்தை உயர்த்தி கை தாள முழங்க ஆண்டவருக்கு ஸ்துதியும் மகிமை. அப்பா நீங்க தான்ப்பா, நீங்க இல்லைன்னா எனக்கு யாருப்பா? கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்கிறார். நீங்கள் என்னிடம் வந்து கூக்குரலிட்டு மன்றாடுவீர்கள், அப்போது அவர் என்ன செய்வாராம் பாருங்க. அப்போ நீங்கள் ஊமை மாதிரி ஜெபம் பண்ணால் பண்ண மாட்டேங்கிறார். வாயை திறந்து ஜெபம் சொல்லலைன்னா நான் உன் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறார். நீ உனக்கு என் மேலே எவ்வளோ விசுவாசம் இருக்குன்னு காட்டு, அந்த விசுவாசத்தை விட பன்மடங்கு ஆசீர்வாதங்களை நான் உனக்கு தர்றேங்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவ பிள்ளைகளே நாம் இதை நல்லா உணர்ந்துக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, நீங்கள் என்னை தேடுவீர்கள், நீங்கள் என்னை, அப்போ என்ன பண்ணுவாராம்? நீங்கள் என்னை தேடுவீர்கள். எல்லாரும் கடவுளை தேடுறான் தான். யாராவது ஒருத்தனை சொல்லுங்களேன் இந்த உலகத்தில் கடவுளையே தேடாதவன் இருக்கானா? கஷ்டம் வந்தால் தேடுறவன் இருக்கான்ல, நோய் வந்தால் தேடுறவன் இருக்கான்ல. அப்போ எல்லாரும் தான் தேடுறான். ஆனால் எப்படி தேடணும்னு அடுத்த வசனத்தை சொல்கிறாரு, உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். அப்போ நம்ம எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும் எவ்வளோதான் கேட்டாலும் என் ஜெபம் கேட்கப்படலைன்னா நீ முழு மனதோடு ஆண்டவரை தேடலை. ஒன்று சத்தமாக ஜெபிக்கிற பழக்கம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள்ட்ட இல்லை. வாய் விட்டு ஜெபிக்கிற பழக்கம். அவரை விட வாய் விட்டு திட்டும் போது எப்படி திட்டுறீங்க, சண்டை போடும்போது என்ன வரிஞ்சு கட்டிக்கிட்டு போடுறீங்க. அந்த ஆண்டவருக்கு முன்னாடி வந்தால் சத்தம் போட்டு குரல் எழுப்பி ஆண்டவரை மகிமைப்படுத்த நாம் ஏன் மறந்து விடுகிறோம்? ஆக குரல் எழுப்பி கேட்கணும், அவரை தேடணும். எப்படின்னா முழு உள்ளத்தோடு அவரை தேடினால் நாம் அவரை கண்டடைவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதை யார் சொல்றாரா? அவரே சொல்றாரு, ஆம் நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் என்கிறார் ஆண்டவர். எரேமியா சொல்லல, ஆண்டவர் சொல்வதை எரேமியா எடுத்துரைக்கிறார். அன்புக்குரியவர்களே, இதுபோலவே இன்னொரு தேவ வசனம் நீதிமொழிகள் நூல் 8வது அதிகாரம் 17 மற்றும் 19 வசனங்களை பார்த்தீங்கன்னா, எனக்கு அன்பு காட்டுவோருக்கு நானும் அன்பு காட்டுவேன். பாருங்களே, அப்போ நீங்கள் கடவுள் மேலே அன்பும் காட்டணும். கடவுள் மேலே அன்பு காட்டினா, இப்போ எப்படி ஒரு சிலர்லாம் நம்ம பங்கை விட்டுட்டு வெளியேருந்து வந்திருக்கிறாங்க. எப்படி கடவுளை அழைச்சார். நேற்று நான் வந்து அந்த செய்தியை போட்டேன்.
அற்புத குழந்தை திருத்தலத்தில் இளைஞர்கள், இளம்பெண்கள், குழந்தைகள் இவர்களுக்கான பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிப்போம். வாங்க, நம்ம பிள்ளைங்கள் ஜெபிச்சா தான், நம்ம பிள்ளைங்களை ஆசீர்வதிச்சா தான் நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் உண்டு. நம்ம குடும்பத்தில் சிறந்த ஆசீர்வாதமே நம்ம பிள்ளைங்க தான். அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்களா, அபிஷேகத்தோடு இருக்கிறார்களா, நன்றாக படிக்கிறார்களா, படித்தவர்களுக்கு வேலை கிடைத்து விட்டதா, வேலை கிடைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வரன் கிடைக்காம தேடிக்கிட்டு இருக்காமே, திருமணமான பிள்ளைகளுக்கு இன்னும் அந்த குழந்தைகளை கையில் தூக்க முடியாமல் தாத்தா பாட்டியா ஆகலையேங்கிற வருத்தத்தோடு இருக்கிறோமே, இதையெல்லாம் ஆண்டவர் கொடுக்கணும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? இவ்வளவு அன்பை அந்த ஆண்டவர் மீது காட்ட வேண்டும். அப்போ ஆண்டவரை கூவி அழைக்கணும், ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு ஜெபிக்கணும். ஆண்டவர் மீது அன்பு கூர்ந்தால் அவர் என்ன சொல்கிறாராம்? நானும் உன்மேல் அன்பு கூறுவேன். அப்போ அன்பு கூறுவேன் எந்த அளவுக்கு அன்பு கூறணும்? முழு உள்ளத்தோடு. மறுபடியும் கடவுளை தேவைப்படும் போது சில பிள்ளைங்க தேவைன்னா மட்டும் அம்மா கிட்ட ஓடியாரோம். நீங்கள் ஏதாவது டிசிப்ளின் பண்ணிங்கன்னா அம்மா பிடிக்காது, அப்பாவை பிடிக்காது, வாத்தியாரங்களை பிடிக்காது. தேவைக்கு மட்டும் தேடுவதற்கு இந்த உலகத்தில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை, அவர் பொருள் அல்ல, அவர் நம் தெய்வம். அவரை எப்பொழுதும் நாம் தேட வேண்டும். எப்பொழுதும் தேடுவது என்பது அன்பு. எனக்கு அன்பு காட்டுவோருக்கு நான் அன்பு காட்டுவேன், என்னை ஆவலோடு தேடுகிறவர்கள் என்னை. அப்போ நீங்கள் ஆவலோடு தேடினீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. சாதாரணமாக பாருங்களேன், நம்ம வீட்டில் ஒரு 10 ரூபா காணாமல் போச்சுன்னா என்ன ஒரு நாள் ஃபுல்லாக தேடுவீங்களா? கொஞ்சம் நேரம் தேடி பார்ப்பீங்க. மூட்டை பைய 10 ரூபா தொலைஞ்சு போகுது, அது எங்கே பறந்தா போகுது, எங்கேயாவது கிடக்கும் அப்படின்னு விட்டுருவீங்க. ஆனால் உங்கள் தோடு ஒன்று கலண்டு விழுந்துருச்சுன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்குள்ளே மட்டுமா தெருவிய, வெளியே தெருவில் அம்புட்டோம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் விட மாட்டீங்க. ஏன்? அது விலை உயர்ந்தது இல்லையா? அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, என்னை ஆவலோடு தேடுகிறவர்கள் என்னை கண்டுபிடிப்பாங்க. ஆவலோடு தேண்டி. ஒரு முறை டீச்சர் அல்போன்ஸா சொன்னாங்க, ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொருளை வச்சுட்டாங்களாம். அவர் தேடி பார்த்துட்டு உடனே ஒரு பிரார்த்தனை, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிரார்த்தனை. காணாமல் போனதை கண்டுபிடிக்கணும்னா அந்தோனியார், குழந்தை இயேசு, அவங்க ஒருத்தனையும் ஒப்பு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சோன்னு பாருங்கள், உடனே நான் ஒப்பு கொடுத்தேன், கடவுள் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டார். அப்போ நம்ம ஆவல், நம்மக்கிட்ட ஆவல் இருக்குது. அப்போ ஏன் நீங்கள் எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. உங்கள் பிள்ளைங்க சரியாக படிக்கலையா, ஒப்பு கொடுங்க. நம்ம வீட்டில் அசம்பாவிதம் நடக்கவே கூடாது. ஆண்டவரால் தேர்ந்தெடுக்க குடும்பங்கள், ஆண்டவருடைய கிருபை பெற்ற குடும்பங்கள், அபிஷேகம் பெற்ற குடும்பங்கள், ஞானஸ்தானம் பெற்ற குடும்பங்களுக்கு சாத்தானுக்கு வேலையே இல்லை. ஆனால் நம்மளை சாத்தான் சோதிக்கிறான், சுலகளை போட்டு புடைக்கிறான். நம்ம நினைக்கிறது எதுவும் நடக்கலை, எதிர்பாராமல் விபத்துகள் நடக்குதுன்னா தேவ பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவரை கூப்பிடலை, ஆண்டவரை ஆவலோடு தேடலை. அதனால் அவர் காத்து கொண்டிருக்கிறார். திருவெளிப்பாடு புத்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில், நான் எதைய கதவுட்டு தான் நிற்கிறேன், நீ கதவை திறக்கலைன்னா உள்ளே வர மாட்டேன், நீ என்னை ஆவலோடு தேடலைன்னா நான் வரமாட்டேன், நீ ஆவலோடு தேடுற வரைக்கும் என்னை கண்டுபிடிக்க முடியாது. அவர் தட்டிக்கிட்டே இருப்பார். நம்ம தேடணும். ஆண்டவர் சொன்னார்ல, தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள். அவர் பொய் சொல்ல தெரியாதவர், நீங்களும் நானும் பொய் பேசுவோம். அவர் உண்மையை பேசுகிறவர், அவர் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அதை நீங்கள் நம்பினீங்கன்னா அவரை கேட்டுக்கிட்டே இருங்க, அவரை தட்டிக்கிட்டே இருங்க, அவரை தேடிக்கிட்டே இருங்க, கண்டடைவீர்கள். நீதிமொழிகள் நூல் ஞான ஆகமத்தில் நம்ம படிக்கிறோம், ஆண்டவரை ஆவலோடு தேடுகிறவர்கள் கண்டுபிடிப்பார்கள். அடுத்தது, என்னிடம் செல்வமும் மேன்மையும் உண்டு. ஏங்க எதுக்க போய் எங்கெங்கேயோ தேடுறீங்கல்ல, ஆண்டவர்கிட்ட என்ன இல்லை? யார்கிட்ட நீங்கள் தேடணும் உங்களுக்கு வேண்டியதை? ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, என்னிடம் செல்வமும் வல்லமையும் உண்டு, அழியா பொருளும் அனைத்து நலனும் உண்டு. நலமும் உண்டு, உங்கள் உடலுக்குள்ள நலமும் அவர்கிட்ட இருக்குது, உங்களுக்கு வேண்டிய செல்வமும் இருக்குது, இந்த நலனையும் செல்வத்தையும் கொடுக்கிற வல்லமையும் அவர்கிட்ட இருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவரை ஆர்வமாக தேடுகிறவன் கண்டடைவான். என்னிடம் செல்வமும் மேன்மையும் உண்டு, அழியா பொருளும் அனைத்து நலமும் உண்டு, என்னை அடைந்தவர்கள் பெரும் பயன் பசும்பொன்னை விட சிறந்தது. கடவுளை கண்டுபிடிச்ச பிள்ளைங்க பெற்றிருக்கிற நன்மை என்னன்னா,
பசும்பொன், பசும்பொன் தான் இருக்கிறதுலையே சுத்தமான பொன், அதை விட மேன்மையானது. அதை கண்டுபிடிக்கிறதில்ல. அதனால தான் பவுலடியார் சொன்னார், ஒப்பற்ற செல்வமாகிய ஆண்டவரை ஆதாயமாக்கி கொள்ள இந்த உலகத்தை நான் குப்பை என கருதினேன். இந்த உலகம் என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற வைதூரியம் என்ன, டைமண்ட் என்ன, தங்கம் என்ன? ஒன்றும் இல்லை, எல்லாம் குப்பை. இந்த மூச்சு ஓடிக்கிட்டு இருக்க வரைக்கும் தான் எல்லாத்துக்கும் மதிப்பு. ஆவி கூடு விட்டு கூடு பிரிந்தால் கூட வருவதென்ன? யாரும் இல்லை. உங்கள் அம்மா வர மாட்டாங்க, உங்கள் அப்பா வர மாட்டாங்க. எப்படா எடுக்க போகிறீங்க பணத்தைன்றான். செத்த உடனே பாடிம்மா ஸ்டைலாக காலையில் எல்லாம் நேரங்காலத்தில் எடுத்தோம்னா வந்தவங்கெல்லாம் போய் சேருவாங்கல்லப்பா. காலையிலையும் சாப்பிடுவேன், மத்தியானமாக அவன் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்பேன். இப்போ சாவு வீட்டிலையெல்லாம் சாப்பாடு நடக்குது. எனக்கெல்லாம் ரொம்ப எனக்கு அனுபவம். எங்கள் அப்பா இறக்கும்போது, அப்பா காலையில் ஒரு 10 மணியை போல் மருத்துவமனையில் கொண்டு வந்தோம். 11 மணிக்கு இறந்துட்டாங்க. 11 மணிக்கு தான் இறந்தாங்க. செய்தி கேட்டு இவங்கெல்லாம் 12 அப்படியே மக்கள் வந்துட்டு 1 மணிலேருந்து எங்கள் அண்ணன் பக்கத்தில் வந்து சொல்கிறார் என் காதில், என்னப்பா வந்தவங்கெல்லாம் பசியோடு இருக்கிறாங்களே என்ன செய்கிறது, வந்தவங்கெல்லாம் பசியோடு இருக்கிறாங்க என்ன செய்கிறது. அவங்க கேட்குறாங்க, சாவு வீட்டில் யாராவது சாப்பிட்ருக்காங்களா அந்த காலத்தில்? யாரும் சாப்பிட மாட்டாங்க. அடக்கம் பண்ணிட்டு வந்தான் வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டான். ஒருத்தனை இழந்திருக்கான், வீட்டில் ஒரு சாவு, இவனுக்கு இப்போ சாப்பாடு கேடாக இருக்குது. அந்த அளவுக்கு அர்த்தமில்லாத உலகமாயிருச்சு. யாரும் உன்னைய நம்பி இல்லை, யாரும் உனக்கு இல்லை, இவரை தவிர உனக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை, இதை உறுதியாக நம்பு. என் மனைவி இருக்கிறா அப்படின்னு சொன்னீங்கன்னா எவ்வளோ நாளைக்குன்னு நான் கேட்பேன், உனக்கு சொல்ல தெரியாது. எந்த அளவுக்குன்னு கேட்பேன், உனக்கு சொல்ல தெரியாது. பணம் இருந்தால் அத்தான், இல்லைன்னா அவன் செத்தேன். இதுதான் இந்த உலகம். ஆனால் உன்னிடம் எதுவும் இல்லாவிட்டாலும் என் கண்ணுக்கு நீ விலையேற பெற்றவன், எனக்கு பிரியமானவன், பிரியமானவள் என்று சொல்லுகிற என் தேவன் இவர். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஆகவே ஆண்டவரிடம் நாம் ஆண்டவரை கண்டுபிடித்தவர்கள், அந்த ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில் பசும் பொன்னை விட மேன்மையாய் சிறந்து விளங்குவார்கள். என்னை அடைந்தவர்களுக்கு கிடைக்கும் விளைச்சல் தூய வெள்ளியா, சாதாரண வெள்ளி இல்லை, தூய வெள்ளியை விட மேலானது. உங்கள் விளைச்சல் கூடும், உங்கள் உடல் நலம் கூடும். என்ன செய்யணும்? நீ என்னை நோக்கி கூப்பிடு. காலையில் சோம்பேறி மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்காத. 6 மணி பூசன்னா எந்திரிச்சு கிளம்பி போ. சப்பரம் மாதிரி வீட்டிலே கிடக்காத. ஆண்டவரை தேடு, ஆண்டவரை கூப்பிடு. ஆண்டவர் உனக்கு அருள் புரிவார். அவர் கொடுக்கின்ற வல்லமை, அவரிடம் வல்லமை இருக்கிறது, அவரிடம் செல்வம் இருக்கிறது, அவரிடம் மேன்மை இருக்கிறது. அவர் கொடுக்கிற அருள், அவரை கண்டடைந்தவர்கள் பசும் பொன்னை பெற்றவர்களை விட, தூய வெள்ளியை பெற்றவர்களை விட மேன்மையாய் இருப்பார்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. கனவின் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இன்னொரு வசனம், விடுதலை பயணம். ஆண்டவர் முதலையா யாருமே கடவுளை நேருக்கு நேராக பார்க்கல. ஆதாம் பார்த்தான். ஆதாம் அவரோடு நடந்து கொண்டிருந்ததை பார்த்ததெல்லாம் நம்ம படிக்கிறோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசின சத்தமாக முதல்ல யார் பார்த்தது? மோசே. மோய்சனுக்கு அந்த ஆர்வம். நீங்கள் விடுதலை பயணம் நூலை படிக்கணும். முதல் 2 அதிகாரத்தில் அவருடைய பிறப்பு, குழந்தை, அது வரும். அந்த குழந்தை பருவம், அவர் வளர்ந்து இளைஞனாகிறது. இளைஞனாகும்போது அரசன் வீட்டில் இருப்பான்ல, பார்வோனுடைய வீட்டில் இளவரசனாக வளருவான். குழந்தையை கொல்கிற நேரத்தில் அவங்க தாய் குழந்தைய நைல் நதியில் விட்டுருவாங்க. அது ஒதுங்கி எங்கே போகும்? அந்த அரண்மனைக்கு பின்னாடி போய் நிற்கும். அங்கே அரண்மனையிலிருந்து அரசி வந்து குளிச்சுக்கிட்டு இருப்பா. அப்போ வந்து மோயிசனுடைய சகோதரி, சின்ன குழந்தை, அவள் அந்த குழந்தைய அந்த நைல் நதி ஓரத்துலையே பார்த்துக்கிட்டு வர்றா. அந்த அரண்மனைக்கு வந்தோடனே அவளுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு வேளை இவங்க கேட்டாங்கன்னா எடுத்து நம்ம தம்பியை வளர்ப்பாங்களேன்னு சொல்லி அவள் பார்த்துக்கிட்டு நிற்கிறா. அந்த அரசி, இந்த குழந்தை இருக்குதேன்னு சத்தம், அந்த குழந்தை அங்கே அழுகிற சத்தம் கேட்குதேன்னு அரசி சொன்னோடனே மிரியம் அந்த சிறுமி ஒடியாந்து, ஆமாம் ஒரு அழகான குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, நான் அங்கேருந்தே பார்த்துக்கிட்டு வர்றேன் அப்படிம்பாங்க. உடனே அந்த அரசி அந்த குழந்தை எடுத்து நம்ம அரண்மனையிலேயே வளர்ப்போம், நம்ம குழந்தை அது, கடவுள் நமக்கு கொடுத்துருக்க குழந்தைன்னு அங்கே வளர்ப்பாங்க. உடனே இந்த சிறுமி சொல்லுவா, அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அம்மா இல்லையேங்க, உங்களுக்கு அம்மா இல்லையே, நான் வேணா ஒரு அம்மா கூட்டிகிட்டு வரட்டுமா? இப்போ தான் குழந்தை பெற்ற அம்மா ஒன்று இருக்குது, அந்த அம்மாவை வந்து நேதான் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு பால் கொடுத்து இந்த குழந்தைய பார்த்துக்க சொல்கிறேன். அப்படியா, கூட்டிக்கிட்டு வா.
உடனே போய் சொந்த அம்மாவே கூட்டிகிட்டு சொந்த அக்கா, கடவுள் செய்கிற வேலையை பார்த்தீங்களா? கடவுள் நினச்சாருன்னா ஆண்டவருடைய செயல்கள் நம் கண்ணுக்கு வியப்பானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விடுதலை பயணத்தை படித்து பாருங்கள், ரொம்ப விசுவாச அனுபவத்துக்கு நல்லா இருக்கும். ஆனால் இவர் யார்? கொஞ்ச நாளில் இவர் தெரிஞ்சுக்கிட்டார், அம்மா கூடவே இருக்கிறாங்கல்ல, நீ எகிப்தியன் கிடையாது, நீ ஒரு யூதன், நீ ஒரு எபிரேயன் சொல்லி வளர்க்குறாங்க. அவன் ஒரு நாள் எகிப்தியன் ஒருவன் என்ன பண்ணுறான், இந்த யூதர்கள் அடிமையாக இருக்கிறவனை போட்டு அடின்னு அடிக்கிறான். பார்த்த உடனே தான் ஆடவில்லை என்றாலும் தசை ஆடமில்ல, இரத்த பாசம், ஜாதி வெறி அவனுக்குள்ளே வந்துருச்சு. உடனே என்ன பண்ணுறாரு மொய்சன், வாளை எடுத்து அந்த எகிப்தியனை அங்கனே வெட்டி கொன்றுவார். இதை மற்றவங்க பார்த்துருவாங்க. இந்த உடனே பயத்திலேயே அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, உங்கள் மாமா வீட்டுக்கு ஓடி போயிரு, சீனாய் மலை அடிவாரத்தில் மிதியானுக்கு ஓடி போயிரு, உங்கள் மாமா வீடு இருக்கு, அங்கே போய் பொழைச்சிக்க, இங்கே இருந்தால் உன்னை கொண்டு விடுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க, எல்லாருக்கும் தெரியும் உன்னை எடுத்து வளர்த்த பிள்ளைன்ட்டு. உடனே ஓடி போயிடுறாரு. அங்கே தான் ஆண்டவர் தேடி போகிறார். எரிய முடிச்சதில்லை, கண்டுபிடிப்பார். 3வது அதிகாரத்தில் 5லிருந்து 11 வரைக்கும் ஆண்டவர் போராடுவார். எகிப்துக்கு போடான்னு, போயா, ஏற்கனவே உயிருக்கு தப்பி ஒடியாந்துருக்கிறேன், என்னை திருப்பி அங்கே போக சொல்கிற, திருப்பி என்னை வெட்டி கொள்றதுக்கா, அதுவும் பாராவன்ட்டே போக சொல்கிற. அவன் விட முடியாத காரியம், இந்த யூதர்களை விடமாட்டேன், அடிமைகளாக இருக்கிறாங்க, அவன்கிட்டே போய் கேட்க சொல்கிற. இந்த போராட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். கடைசியாக வேறு வழியே இல்லாமல் மோயிசன் போகிறேன், என்னைய யாரா உன்னை அனுப்புனான்னு கேட்டால் என்ன சொல்கிறது? அப்போ தான் நாமே இருக்கிறவராக இருக்கிறவர் போய் சொல்லு. அவனுக்கு ஒன்றும் புரியாது, கடவுளை தவிர வேறு யாரும் இதை சொல்ல முடியாதுன்னு தெரியும், போய் சொல்லு. அதை சொன்னாலாம் நம்ப மாட்டேன், எனக்கு ஒரு அடையாளம் காட்டு, உன் கையில் இருக்கிற கம்பை தூக்கி போடுறா அப்படிங்கிறாரு கடவுள். உடனே அவன் தூக்கி போடுறான், அது பாம்பாக மாறிடுது. இப்போ வாழை போடுறாங்கிறாரு, பிடிச்சா கம்பாக மாறிடுது. இதை எடுத்துகிட்டு போ. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் 10 புதுமைகளை எங்கே செய்கிறார். அது 11வது அதிகாரத்துலேருந்து வரிசையாக வரலாம். இப்போ நான் எங்கே சொல்ல வர்றேன்னா, ஆண்டவர் அந்த மக்களை விடுவித்து எகிப்தில், நீங்கள் விடுதலை பயண நூல் 16வது அதிகாரம், 16வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 15ல் செங்கடலை கடக்கிற நிகழ்வு இருக்கும். அந்த 16வது அதிகாரத்தில் மிரியம் பாட்டு பாடுவாங்க. என்ன பாட்டு பாடுவாங்க? 16ல் பாட்டு பாடுவாங்க, ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற பாடல். நம்ம ஈஸ்டர் அன்னைக்கு பாடுறோம்ல, ஆண்டவர் மாண்புடன் ஓயிர்பே, 15 முடிவில் 16க்கு போகிறது. அப்போ அந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு, ஆண்டவரை துதித்து பாடுகிற நிகழ்வு இருக்கும். இதுக்கு அப்புறம் ஒவ்வொரு சோதனையிலையும் மோயிசன் ஜெபம் பண்ணுவார், கொடுப்பார். ஒரு இடத்துல 33வது அதிகாரம் படித்து பாருங்க, ஆண்டவர் இந்த மக்களை அழிச்சு, ஏற்கனவே ஒரு வாட்டி கொல்லிவாய் பாம்புகளை வச்சு அழிச்சிடுவார், இன்னொரு முறை அவர்களை அழிப்பதாக முடிவெடுத்துருவார். அப்போ இவர் ரொம்ப உருக்கமாக கேட்பார், இவர் வாஞ்சையாக கேட்பார், அழுது கேட்பார். உடனே கடவுள் சொல்லுவார், ஏன் மக்கள் அவங்க, எனக்கே அவங்க மேலே கோபம் வந்துருச்சு, என் மக்களுக்காக ஒரு சாதாரண மனுஷன் நீ இவ்வளவு வாஞ்சையோடு கேட்குறீன்னா நான் என் மனசை மாற்றிக்கிறேன். எப்பவும் மனுஷன்தான் மனசு மாறணும், ஆனால் கடவுள் மனசு மாறினார். God repented, God changed his heart என்று இருக்கிறது. ஆகவே நீங்கள் தொடர்ந்து கூப்பிட்டீங்கன்னா, தொடர்ந்து கேட்டீங்கன்னா ஆண்டவர் மனம் மாறுவார். உங்களுக்கு செய்ய இருப்பதாக, உங்களுக்கு வர இருக்கிற தண்டனைகளை விலக்கி வைப்பார், உங்களுக்கு வரவேண்டிய வரப்பிரசாதங்களை பெற்று கொடுப்பார். கேட்ட வரத்தையும் கேட்காத வரத்தையும் தருவார். ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடணும், ஆண்டவரை நோக்கி மன்றாடணும். அப்போ மோயிசன்ட்ட முத அந்த 10 கட்டளையில் வாங்க ஓரேப் மலைக்கு வர சொல்கிறாருல்ல, அப்போ சொன்ன வசனம்தான் 34வது அதிகாரம் வசனம் 2. நல்லா முன்னேற்பாடு செஞ்சுக்க. முன்னேற்பாடுன்னா என்ன? காலையில் எந்திரிச்சு முன்னேற்பாடுன்னா நல்லா குளிக்கணும், சுத்தமாக இருக்கணும், நல்லா அழுக்கில்லாத ஆடை உடுத்திக்கணும், மனசில் சுத்தமாக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு எனக்கு முன்னாடி நின்னுங்கிறார். அப்போ ஜெபிக்க வரும்போது எப்படி வரணும்? இப்படியாமஞ்சிய மாதிரி வரலாமா? காலையில் கோயிலுக்கு நிறைய பேர் குளிக்காமல் வர்றதுங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது. பாருங்கள் சொல்கிறாரு 34வது வசனம் 2வது வசனத்தில், முன்னேற்பாடு செய்து கொண்டு. அப்படின்னா இப்போ நம்ம சாதாரணமாக என்ன சொல்கிறோம், காலை கடன்களை முடித்து விட்டு. நம்ம என்ன கடனை வாங்கியிருக்கோம் யார்ட்டையும்? காலையில் போய் கடன் கொடுக்கறதுக்கு
காலையில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்துவிட்டு இல்லையா? அப்போ நீ காலையில் முன்னேற்பாடு செய்து கொண்டு சீனாய் மலையில் ஏறி செல். இந்த ஏறி செல்றது எதை குறிக்கிறது? கடவுளை நோக்கி, விண்ணை நோக்கி பார், என்னை நோக்கி பார். மேல் நோக்கி செல்வதெல்லாம், மேலான சிந்தனை எல்லாம் கடவுளை பற்றியது. அங்கே மலை உச்சியில் என் முன் வந்து நில். அப்போ நான் உனக்கு என்னை காட்டுவேன், உன்னோடு பேசுவேன், உனக்கு 10 கட்டளைகளை கொடுப்பேன் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 27 படிங்க. திருப்பாடல் 27 வசனம் 7, 8. இந்த வசனங்கள்லாம் ரொம்ப மனசை தொட்ட வசனங்கள். திருப்பாடல் 27 வசனம் 7, 8. ஆண்டவரே, நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும். எப்பவுமே சங்கீதம்ங்கிறது ஜெபம். சங்கீதக்காரன் கடவுளை நோக்கி புகழ்ந்து ஜெபித்தது, மன்னிப்பு கேட்டு ஜெபித்தது, அப்புறம் வேண்டுதல் வைத்து ஜெபித்தது தான் 150 சங்கீதமுமே. அதனால தான் நீங்கள் சங்கீதத்துக்கு மேலே புகழ்ச்சி பாடல் இருக்கும், நன்றி பாடல் இருக்கும், வேண்டுதல் இருக்கும், மன்னிப்புன்னு இருக்கும். சங்கீதம் 51 தாவீதரசர் செய்த பாவத்துக்காக ஆண்டவருடைய சன்னிதானத்தில், ஆண்டவரே நான் பாவி, என் மீது இரங்கும், உன்னுடைய இரக்கத்தை முன்னிட்டு என் மீது இரக்கம் கொள்ளும், நான் பாவம் செய்தேன், உன் முன்னிலையில் பாவம் செய்தேன், என் கண் முன் என்ன பாவம் நிற்கிறது அப்படின்னு சொல்லி அழுது பாடுவார். இப்படி நீங்கள் சங்கீதம் எல்லாம் ஜெபிக்கிறதுக்கு சிறந்த நற்செய்தி பகுதி சங்கீதங்கள். உங்களுக்கு வேண்டுதல்னா வேண்டுதல் சங்கீதம் ஒன்று எடுத்து படிங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னா திருப்பாடல் 23 எடுத்து, என்ன ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு, பசும்புல் என்னை மேய்ச்சி வச்சார், நீர்நிலைகளுக்கு என்னை கூட்டிகிட்டு போனார், எல்லாவற்றையும் எனக்கு செய்தார், கோலும் கைத்தடியும் என்னை தேற்றும், இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவருடைய கோலும் கைத்தடியும் என்னை தேற்றும். இதெல்லாம் சொல்லி படிக்கலாம். நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு எப்போவும் திருப்பாடல் சிறந்தது. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கே நன்றி. அடுத்து அந்த வசனத்தை பாடி சொல்லி முடிங்க. முதல்ல, ஆண்டவரே நான் மன்றாடும் போது எனக்கு செவி சாய்ங்க. செவிட மாதிரி இருக்காதீங்க, எனக்கு காது கொடுத்து கேளுங்க. முதல்ல செவி சாய்ங்க, அப்புறம் இரக்கம் கொண்டு என் ஜெபத்திற்கு பதில் அளித்தருளும். ஏன்னா ஜெபத்துக்கு பதில் கொடுங்க. நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் பொறுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, நான் எம்புட்டு நாள் தான் பொறுமையாக இருப்பேன். சண்டை போடுங்க. உங்கள் அப்பா, உங்கள் மீட்பர், உங்கள் ஆண்டவர் என் பிள்ளைன்னு உங்களை சொல்கிறாருல்ல, நான் தேர்ந்தெடுத்த பிள்ளை, என் கண்ணுக்கு விலையேற பெற்றவள், எனக்கு பிரியமானவள், அப்படியெல்லாம் சொல்கிற கடவுள்கிட்ட நீங்கள் சண்டை போடலாம். உங்களுக்கு உரிமை இருக்குது. ஏன் சண்டை போடலை, ஏன் கேட்கலை, ஏன் கூப்பிடலை, ஏன் என்னை தேடலைன்னு தான் ஆண்டவர் கேட்குறார். நீங்கள் வெளியே போய் அங்கேருந்து இந்த கடவுளுக்கு கண்ணு இருக்கான்னு கேட்குறதோட அவர்கிட்டே கேளுங்க. அவருக்கு பக்கத்தில் போய் கேளுங்க, சத்தமாக கேளுங்க, அழுது கேளுங்க, கிடைக்கிற வரைக்கும் கேளுங்க, போராடுங்க. எதுக்கெல்லாம் போராடுறீங்கல்ல, ஆண்டவருக்காக போராடுங்க. ஆண்டவர் தருகிற செல்வம் பசும் பொன்னை விட, தூய வெள்ளியை விட மேல்மையானது. அவரிடம் வல்லமை உண்டு, அவரிடம் இரக்கம் உண்டு, அவரிடம் கருணை உண்டு. 2 கொரிந்தியர் 3:18 படிங்க. 3:18. அதுபோல் எஸ்ஐயா 59:1. 59:1 என்னன்னு வாசிக்கிறேன். அடுத்து 3:18 எடுத்து வைங்க. எஸ்ஐயா 59:1 மீட்க இயலாத நம்ம கை, கடவுளுக்கு கை என்ன சூம்பி போச்சா? நான் கேட்டல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அவர் காது என்ன செவிடா போச்சா? அவர் கேட்குறாரு, ஆண்டவரே கேட்குறாரு, ஏன்டா ஜெபம் பண்ண மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு உதவி செய்ய முடியாத அளவுக்கு என் கை என்ன சூம்பியா போயிடுச்சு, என் காது என்ன குருடாவா போயிடுச்சு, செவிடாவா போச்சு, கேளு. பாருங்க, மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகிவிடவில்லை. ரொம்ப சூம்பி போயிருந்தா தான் கையை நீட்ட முடியாது. அவர் நீ இருக்கிற வரைக்கும் எங்கேருந்து கூப்பிட்டாலும் அவர் கை நீண்டு உன்னை தொட முடியும். நீ எங்கே கை வச்சு ஜெபிக்க சொன்னாலும் அவரால் ஜெபிக்க முடியும், அவரால் சொஸ்தமாக்க முடியும். 38 ஆண்டுகள் முடங்கி கிடந்தவனை எழும்பி நடக்க வச்சார்னா உன் இதயத்தில் இருக்கிற பிரச்சனையை அவர் தொட்டு சொஸ்தமாக்க முடியும். உன் தோல் வலிகளை, தலை வலிகளை, நீங்காத தலைவலிகளை, ஒத்தை தலைவலிகளை, சர்க்கரை வியாதியை, கேன்சரை அவரால் நீக்க முடியும். அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்போ பாருங்க, மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகிவிடவில்லை, கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகிவிடவில்லை. உங்கள் தீச்செயல்களே, எது நம்மளை கடவுள் உதவி செய்ய முடியுமா தடுத்திருக்குன்னு சொல்கிறார். அடுத்ததில் எதெல்லாம் கடவுளுடைய உதவி நமக்கு வராமல், அவருடைய இரக்கம் நம்மை அடையாமல், அவருடைய கிருபை அடையாமல் செய்திருக்கிறது. நல்லா கவனமாக கேளுங்க. உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியது. கடவுளையும் நம்மையும் நம்முடைய தீச்செயல்கள் பிரித்திருக்கிறது. உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளது. அவர் முகம் நமக்கு தெரியல, அதனால தான் கத்துறான், தேடுறான். ஆனால் அவர் நமக்கு முன்பாக இருக்கிறார். இப்போ கூட நமக்கு எவ்வளவு விசுவாசம்னு எனக்கு தெரியல. அவர்கிட்ட நம்ம உருக்கமாக இருக்கலாம், நெருக்கமாகவும் இருக்கலாம். என் ஆண்டவர்கிட்ட நிற்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. அன்னைக்கு மோயிசன், நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம், உன் கால்களை மிதியடிகளை கலட்டி விடுனாரு. அந்த பரிசுத்தமான இடங்களுக்கு ஆலயத்திற்குள் சென்றவர்கள், தூயகத்திற்குள் சென்றவர்கள் நெருப்பாய் போய் விட்டார்கள். அவர்கள் தலைமை குரு மட்டும்தான் செல்ல வேண்டும். இப்படி பல்வேறு விதமான தன்மைகள் இருந்தாலும் அவர் நம்மோடு வாக்கு மனுருவாகி நம்மோடு வந்து நம்மை போல நம் தோள் மீது கை போட, நம் கரங்களை பிடித்து கொள்ள, நம் தலை மீது கை வைக்க, நாமும் அவர் கரை மீது கை வைக்க, அவரை கட்டிப்பிடிக்க நமக்கு வாஞ்சை கொடுத்திருக்கிறார். பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல் இருந்ததனால் ஆண்டவரை நாம் எடுத்து வைத்து அவரோடு பேசி கொண்டிருக்கிறோம். பல வேளைகளில் நமக்கு நற்கருணை ஆராதனையில் கூட இயேசு இருக்கிறார். அந்த இயேசு பேசுவதை நான் பேசி கொண்டிருக்கிறேன். அவரை பார்க்க வேண்டியது இவர்தான், நீங்கள் கேட்க வேண்டியது இவரிடம்தான், நீங்கள் கூப்பிட வேண்டியது இவர்தான். வல்லமையும் இங்கிருந்து தான் உங்களிடம் வந்தடைகிறது. ஆகவே அந்த நற்கருணையின் ஆண்டவர் மீது பிரியத்தை கூட்டிக் கொள்ளுங்கள், வாஞ்சையை கூட்டிக் கொள்ளுங்கள், ஆசையை வளர்த்து கொள்ளுங்கள். நம் பங்கிலே ஒரு புதிய நற்கருணை ஆலயம் வரப்போகிறது. 24 மணி நேரமும் அவர் அங்கே பிரகாசிக்க போகிறார். அவர் அருள் வல்லமைகளை கொடுக்க போகிறார். நம்ம வீட்டில் கொஞ்ச நேரம் இருந்துச்சுன்னா டிவியை போடுற அந்த நாசமாக போகிற நேரத்துக்கு பதிலாக அங்கே நற்கருணை ஆண்டவருக்கு முன்னாடி போய் உட்கார்ற அருள் எங்களுக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டீங்கன்னா, அருளுக்கு மேல் அருளை, வரத்திற்கு மேல் வரத்தை எல்லாம் இவர் தர வல்லவர் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ படிங்க 2 கொரிந்தியர் 3:18. இப்போது நம்ம இப்போ எப்படி இருக்கிறோமா, நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம்னு பவுலடியார் சொல்கிறார். யாராவது முக்காடு போட்டிருக்கீங்களா? மூஞ்சிக்கு பர்தா போட்டிருக்காங்க சொல்லுங்கள். மூஞ்சிக்கு தலைக்கு தான் முக்காடு போட்டிருக்கேன், முகத்துக்கு முக்காடு போட்டவங்க யாரும் இல்லை. ஆனால் இயேசு தெரிகிறாரா உங்களுக்கு? தெரிகிறாரா? ஏதாவது சொல்லி சாமியார்ட்ட திட்டு வாங்கிறதுக்கு பேசாமல் இருந்துடலாம். ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அவர் நமக்கு எப்படி காட்சி தருகிறார்? ஆண்டவரை நம்ம எப்படி பார்க்கிறோம்? அருள் அடையாளங்களில் காண்கிறோம். நம் கண்களுக்கு சக்தியெல்லாம் இல்லைங்க. குருடன்லாம் நீங்கள், நான்லாம் முக்கா குருடன். கண்ணாடி எடுத்துட்டா படிக்க தெரியாது. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு வழியெல்லாம் தெரியும்னு தெரியாது. அதனால் கண்ணாடி எனக்கு ரொம்ப முக்கியம். கண்ணாடி எனக்கு ரொம்ப முக்கியம். படிக்கிறது, எழுதுறது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம். இந்த கண்ணாடியை வச்சுக்கிட்டு இதை போட்டுக்கிட்டே நான் ரோட்டில் போகிறது போகிறாங்கன்னு தெரியுது. ஆள் மாதிரி தெரியுது, மரம் மாதிரியும் தெரியுது. கிளியராக தெரியாது. இந்த தூரம் தான் நமக்கு தெரியும் நம்ம கண்ணுக்கு. இங்கேருந்து எல்லாரும் அமெரிக்கா தெரியுதான்னு பாருங்கள் உங்களுக்கு. அறந்தாங்கி கிறிஸ்தரசர் கோயில் தெரியுதா? யாருக்காவது தெரியுதா? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். அப்போ எல்லோரும் குருடர்கள் தானே நம்ம. இந்த கண்ணுக்கு அவ்வளோதான் சக்தி. இங்கேருந்து 100 மீட்டர் தூரத்தில் இருக்கிறத கூட தெளிவாக பார்க்க முடியாது. அங்கேருந்து தூக்கி காமிச்சு வாசிக்க சொன்னால் பக்கத்தில் வாங்க, இன்னும் பக்கத்தில் வாங்க. ஒரு சிலர் இப்படி வச்சு வாசிப்பாங்க. அந்த கண்ணுக்கு அம்பிட்டுத்தான். இந்த கண்ணை வச்சுக்கிட்டு நான் கடவுளை பார்த்தா தான் நம்புவேன்னா, நல்ல கண்ணு உன் கண்ணில் பிரச்சனை, அவருடைய பிரசன்னத்தில் பிரச்சனை இல்லை. அதுக்கு தான் சொல்கிறாரு, நீ தயாரிப்போடு வா, எனக்கு முன்னாடி வந்து நெல்லு, நீ என்னையை தேடு, ஒரு நாள் நான் உன்கிட்ட பேசுகிறேன்னா இல்லையான்னு பாரு. நீ தகுதி அடையும் போது, தூய்மை அடையும் போது, உன் பாவங்கள் உன்னை விட்டு விலகும் போது நான் உன்னோடு ஐக்கியமாகறேன்னா இல்லையான்னு பாரு. உன் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகுதா இல்லையான்னு பாரு. உன் கடன் தொல்லைகள் நீங்குதா இல்லையான்னு பாரு. உன் பிள்ளைகளுக்கு வரன் கிடைக்குதா இல்லையான்னு பாரு. மருத்துவமனையில் படுத்த படுக்கையாக இருந்தவர்கள் எழுந்து நடந்து இறைவனை துதிக்கிறார்களா இல்லையான்னு பாரு.
எல்லாம் செய்ய வல்லவர் நம் மத்தியில் இருக்கிறார், அவரை நாம் தேடுறோம். ஆகவே இப்போ என்ன பண்ணுறோமா, முகத்தில் முக்காடு திரை இடலை, முகத்திரை இடாதவர்களாய் ஆண்டவருக்கு பார்க்கிறோம். திருப்பி படிங்க. இப்போது நாம் அனைவரும் முக்காடு இல்லாத முகத்தினராய் ஆண்டவருடைய மாட்சிமையை பிரதிபலிக்கலாம். அப்போ அந்த ஆண்டவர் மகிமையோடு எழுந்து வருகிறார். இந்த ஆண்டவரை நாம் காண்கிறோம், அவர் மகிமையை நாம் பெறுகிறோம். அந்த மகிமை நம் வழியாகத்தான் பிரதிபலிக்க முடியும். இப்போ நீங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ உங்கள் வழியாக அந்த வல்லமை அவர்களை போய் அடையும். ஆக முக்காடில்லாத முகத்திரையாய் நாம் ஆண்டவரை இப்பொழுது பிரதிபலிக்கிறோம். அடுத்து படிங்க. நாம் மென்மேலும் வளர்ச்சி பெற்று மாட்சி பெற்று அவருடைய சாயலாகவே மாற்றம் அடைகிறோம். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிறார் இப்பொழுது. அப்போ எப்போ நம்ம மரித்து ஆண்டவருக்கு முன் போகும்போது நாம் அவரோடு இருப்போம், அவரை போல இருப்போம். அங்கே போய் உங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் தேடிக்கிட்டு தெரியாதியா? ஏன் அங்கே ஒருத்தன் நொண்டிக்கால் இருந்தானே, அவனை காணும், இந்த கொன்னவாயை காணும். மோட்சத்தில் போய் தேடலாம் முடியாது. அவங்களும் சம்மணசுக்களை போல் இருப்பார்கள், அவர்களும் புனிதர்களைப் போல் இருப்பார்கள். அங்கே யாரும் யாரையும் எல்லாரையும் பார்ப்போம், ஆனால் எல்லாரும் இறை சாயலோடு இருப்பார்கள். அங்கே பெண் கொடுப்பதும் இல்லை, எடுப்பதும் இல்லை. அதனால் அங்கே உறவுகளுக்கெல்லாம், இரத்த உறவுகளுக்கெல்லாம் வேலை இல்லை. அதனால் நாம் அங்கே போகும்போது அங்கே இருக்கிறவங்க சந்தோஷத்தை பார்த்த உடனே நமக்கும் பேரானந்தம் ஏற்படும். நாம் அந்த மகிமையில் வளர்ந்து என்னாவோமா, அவராகவே மாற்றம் பெறுவோம். ஆகவே அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அதுதான் இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம். ஆண்டவருடைய மகிமையில் பங்கெடுக்க ரோமர்கள் திருமுகம் 8வது அதிகாரம் 31வது வசனத்தில் சொல்கிறாரு, ஆண்டவர் யாரெல்லாம் குறித்து வைத்தார்களோ 140 கோடியில் இந்தியாவில் உன்னையும் என்னையும் ஆண்டவர் குறித்து வைத்தார். கிறிஸ்தவ பிள்ளைகளாக ஞானஸ்தானம் பெற யாரையெல்லாம் குறித்து வைத்தாரோ அவர்களையெல்லாம் அழைத்தார். யாரை அழைத்தாரோ அவர்களையெல்லாம் தகுதியுள்ளவர்களாக்கி இருக்கிறார். தன்னுடைய இரத்த பழியினால், தன்னுடைய வாஞ்சமிக்க பாடுகளால் நம்மை அவருக்கு ஏற்புடையவர்களாய் ஆக்கியிருக்கிறார். யாரையெல்லாம் தகுதியுள்ளவர்களாக்கினாரோ அவர்களையெல்லாம் தன்னுடைய மகிமையில், தன்னுடைய வாஞ்சையில் தந்தையோடு பங்கு பெறச் செய்வார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.